ஏன்னா ஐஃபோன் 17 வந்து ஒரு அற்புதமான படைப்பு. ஆப்பிள் கிட்டேருந்து ரொம்ப வருஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா பிக்சல் 9 பார்த்து கற்றுக்கடா ரே. என்னடா எல்டிபிஓ பேனலுங்கிறது கொடுத்துருக்கலாம், இந்த பட்ஜெட்டுக்கு வந்து கொடுத்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும். ஸோ அதை வந்து கூகுள் கோட்டை விட்ட மாதிரி இருக்குது. சோஷியல் ஆப்ஸில் கேமரா இன்டகிரேஷன், அதில் ஐஃபோன் மாஸ். ஐஃபோன்லாம் கேஸ் இல்லாமல் யூஸ் பண்ணுறதுக்கு அவ்வளோ கம்ஃபர்டபுளாக இருக்கும். அதுவும் ஐஃபோன் 17 சொல்லவே வேணாம், ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்கும். எல்லாத்தையும் நீங்கள் உடனே கண்மூடித்தனமாக நம்பக்கூடாது. போஸ் நாய்க்குட்டியோட வணக்கம் வியூவர்ஸ். சரியான ஃபீல் பார்க்கலாமா? ஹலோ 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 வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் பேக். நம்ம இன்றைக்கி வந்து ஐஃபோன் 17ஓட ரிவ்யூ பார்க்க போகிறோம். ஸோ நம்ம ஆப்பில் தான் இருக்கு இல்லையா. ஏன்னா ஐஃபோன் 17 வந்து ஒரு அற்புதமான படைப்பு. ஆப்பிள் கிட்டேருந்து ரொம்ப வருஷம் கழித்து பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் ஒரு டிவைஸ் வந்திருக்குன்னு சொல்லலாம். அப்படிப்பட்ட ஒரு டிவைஸ், அதுவும் என்ட்ரி லெவல் டிவைஸில் வந்து இதை நான் இப்போ நல்ல கான்டெக்ஸ்டுவலாக உங்களுக்கு சொல்லட்டுமா. ஐஃபோனோட என்ட்ரி லெவல் டிவைஸ் பார்க்கும்போது எனக்கு முன்னே எப்படி இருந்ததுன்னா, ஒரு 2 to 3 years பேக் போகும்போது பிக்சல் 9 பார்த்து கற்றுக்கடா ரே. என்னடா ஐஃபோன் 15 16ன்ட்டு 128 GB கொடுத்துட்டு என்ன நீ அங்கே பாரு 256 GB மாசாக கொடுக்குறேன் எங்கள் ஆள். இதில் வேறு பிக்சல் 10 பாரு ட்ரிபிள் கேமரா, பிரைமரி சென்சார் வந்து டவுன் சைஸ் ஆச்சு. பிக்சல் 9 கம்பேர் பண்ணும்போது அது பாயிண்ட் தான். இப்படிலாம் சொல்லிட்டு இருக்கும்போது இப்போ எப்படி திரும்ப ஆயிடுச்சு. பிக்சல் 11 எடுத்துக்கோங்க, நல்ல டிவைஸ் தான். பிக்சல் அப்படின்னு எடுத்துக்கிட்டா பிக்சல் பற்றி தெரிஞ்சவங்க, பிக்சல் பிடிக்குங்கிறவங்களுக்கு அது நல்ல டிவைஸாக இருந்தாலும் ஐஃபோன் அது பக்கத்துலேயே பார்க்கும்போது எனக்கு வேறு மாதிரி இருக்குங்க. யோ என்னையா இது, இதை போய் 90,000க்கு நீ விற்கிற. அங்கே ஒருத்தன் வெறப்பா ஆஃபர் டைமில் 73,000 ரூபாய் 72,000 ரூபாய்க்கும் உனக்கு எல்டிபிஓ பேனலு. இங்கே பிக்சலில் எல்டிபிஎஸ். பிக்சலில் ட்ரிபிள் கேமரா இருக்குது. டே டைமில் வந்து உங்களுக்கு டெலிஃபோட்டோ 5 MP வந்து ஹெல்ப் பண்ணும், அதை நான் ஒத்துக்கிறேன். ஆனால் எல்டிபிஓ பேனலுங்கிறது கொடுத்துருக்கலாம், இந்த பட்ஜெட்டுக்கு வந்து கொடுத்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும். ஸோ அதை வந்து கூகுள் கோட்டை விட்ட மாதிரி இருக்குது. இந்த வருஷம் வந்து அதை கொஞ்சம் இன்க்ளூட் பண்ணியிருந்தாங்கன்னா அது கொஞ்சம் ஜஸ்டிஃபையபிளாக இருந்திருக்கும் அப்படின்னு தோணுது. மார்க்கெட் ரொம்ப கோளாறாக தான் இருக்குது. இருந்தாலும் பிக்சலை காப்பாற்றுறதுக்கு ஐஃபோன் 18 வரும் அப்படிங்கிறத நான் நம்புகிறேன். ஏன்னா அதோட ப்ரைஸும் அதிகமாகும்ல, அப்போ வந்து இது ஓரளவுக்கு ஓகே அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்கும். பட் எல்டிபிஎஸ் ஸ்லைட்லி பெயின்ஃபுல் கன்சிடரிங் த பட்ஜெட். பட் அந்த இடத்துல தான் இந்த பட்ஜெட்டுக்கு, அதாவது 73,000 ஆஃபர் டைமில் கார்டு ஆஃபர் இந்த மாதிரியான போட்டு 75 வைப்போமே, 75,000 ரூபாய்க்கு உங்களுக்கு வந்து 8 GB 256 GB பேஸ் வேரியன்ட். யார்? ஐஃபோன் 17. உங்களுக்கு சென்டர் ஸ்டேஜ் கேமரா வேறு, ஃப்ரண்ட் கேமரா அற்புதமான கேமரா. அண்ட் ரியர் கேமரா எடுத்துக்கிட்டிங்கன்னா 2 கேமரா இருக்க போகுது, ஒரு அல்ட்ரா வைட், ஒரு பிரைமரி ஷூட்டர். பிரைமரி ஷூட்டரும் சரி, அல்ட்ரா வைட்லையும் சரி, அதில் நாங்கள் வீடியோஸ்லாம் கூட எடுத்திருக்கோம். நம்ம நரேஷ்கிட்டே இப்போ ஐஃபோன் 17 தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ மொத்தம் அவன் வீட்டில் அவங்க அக்காட்டையும் ஐஃபோன் 17 தான், அவன்கிட்டையும் ஐஃபோன் 17 தான். மோர் தென் எனாஃப் அப்படின்னு ஃபீல் ஆக ஆரம்பிச்சிருச்சுங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு டிவைஸாக வந்து ஆப்பிள் கிட்டேருந்து யாருமே எதிர்பாராத ஒரு நேரத்தில் ஐஃபோன் 17 வந்து லேண்ட் ஆகிருக்கிறது என்னமோ உண்மை தான். ஸோ இதுக்கப்புறம் அப்போ ஆப்பிள் லிமிடேஷனே இல்லையா ப்ரோ, அதாவது ஐஃபோன்ஸில் லிமிடேஷனே இல்லையா ப்ரோனா அப்படி கிடையாது. இப்போ இந்த இடத்துல இன்னொரு முக்கியமான பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தா, ஆல்ரெடி நீங்கள் ஒரு ஐஃபோன் யூஸராக இருக்கீங்கன்னா, கடந்த ஒரு 5 வருஷமாக நீங்கள் ஆப்பிள் ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணுறீங்க, ஐஃபோன் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா, அது மட்டும் இல்லாமல் பெய்ட் அப்ளிகேஷன்ஸ் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா, நீங்கள் ஐஃபோன் விட்டு வெளில போனால் என்ன, நீங்கள் பே பண்ணி வாங்கின ஆப் ஸ்டோரில் இருக்கிற அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே அப்படியே ப்ளே ஸ்டோருக்கு வந்துருமா? என்ன வராது. இது அடிக்கடி நான் ஞாபகப்படுத்த காரணம் என்னென்னா, 10 வருஷமாக நான் ஐஃபோன் யூஸ் பண்ணுறேன் ப்ரோ, இப்போ நான் சாம்சங்க்கு போட்டுமா, இப்போ நான் பிக்சலுக்கு போட்டுமான்னு ஒரு சிலர் கேள்வி கேட்குறாங்க. கரெக்ட் தான். ஆனால் அந்த 10 வருஷத்தில் நீங்கள் எவ்வளோ அப்ளிகேஷன்ஸ் வந்து ஆப் ஸ்டோரில் வாங்கியிருப்பீங்க? அது எதுவுமே வந்து உங்களுக்கு அப்படிங்க போர்ட் ஆகாது. நீங்கள் டெவலப்பர்கிட்ட பேசினாலும் உங்களால் வந்து கொண்டு வர முடியாது. ஸோ இதையும் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும் இல்லையா. ஸோ அதுக்கு தான் இந்த இடத்துல அதை ஹைலைட் பண்ணுறேன். ஓகே, ஸோ சந்தோஷ் ஆர் அப்படிங்கிற நம்ம நண்பர் வந்து மை டைம் வித் ஆப்பிள் ஐஃபோன் 17 ரிவ்யூ கொடுத்துருக்காரு. சம்மரியில் வந்து அவர் சிம்பிளாக சொல்லியிருக்காரு, ஐ லவ் திஸ் ஃபோன், இட்ஸ் த ஸ்மூத்தஸ்ட் டிவைஸ் ஐ ஹவ் யூஸ்ட், த கேமரா குவாலிட்டி இஸ் த மெயின் ரீசன் ஐ வுட் ரெக்கமெண்ட் இட் டு எனி ஒன் who lives on Snapchat and takes a lot of photo. இந்த Snapchat, ஆமாங்க, இந்த ஜென்ரேஷன் வந்து Snapchatல கொஞ்சம் அதிக டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. நான் ரியல் டைமில் பார்க்கும்போது எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. அதில் வேறு ஸ்ட்ரீக்னு ஒன்று மெயின்டைன் பண்ணுறாங்களாமே, அதெல்லாம் பார்க்கும்போது என்னையா இது, அந்த ஸ்ட்ரீக் போயிடுச்சுன்னா அதுக்கு பே பண்ணி திரும்ப ஸ்ட்ரீக்கை ரீக்ளைம் பண்ணுறாங்க. கிரேஸியாக இருக்குன்னு வச்சுக்கோங்க. பட் அந்த சோஷியல் ஆப்ஸில் கேமரா இன்டகிரேஷன், அதில் ஐஃபோன் மாஸ். ஸோ அதில் சூப்பராக பண்ணியிருக்காங்க. இப்போ இன்ஸ்டாகிராமில் நீங்கள் கேமரா ஆப் ஓப்பன் பண்ணுறீங்க, இன்ஸ்டாகிராமில் நீங்கள் ரீல் எடுக்கிறதுக்காக அதில் நேட்டிவ் ஆப் வழியாக கேமரா ஓப்பன் பண்ணுறீங்க. அந்த இடத்துலலாம் ஆப்பிள் வந்து டாமினேட் பண்ணுறான். ஸோ இதெல்லாமே வந்து ஒரு கிரியேட்டர் பாயிண்டில் பார்த்தாலும் சரி, இல்லாட்டி இன்னைக்கு ஜென்ரேஷன் வந்து சோஷியல் லைஃப் அப்படிங்கிறது அவங்களுக்கு ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயமா இருக்கிறனால அந்த இடத்துல சோஷியல் ஆப்பில் கேமரா இன்டகிரேஷன் வரும்போது அவங்க என்ஜாய் பண்ணுவாங்க. ஓகே, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டேக்ஸ் a lot of photo and there is no lag, build feels premium and it handles everything I throw at it without breaking a sweat. If you are a photography lover, this is the one. சரி, this is the ஒன்னு அவர் சொல்லியிருக்காரு. ஓகே, கரெக்ட் தான். ஆனால் எனக்கு என்ன தெரியுமாங்க, நான் இது வந்து அக்செப்ட் பண்ண மாட்டேன்னு கிடையாது. இது நல்ல டிவைஸ் தான். இருந்தாலும் மனதளவில் என்னெல்லாம் தோணுது அப்படின்றத நான் சொல்கிறேன். ஒரு ஆண்ட்ராய்டு யூஸருக்கு வந்து இந்நேரம் டக்குன்னு ஒருத்தர் பயங்கரமாக ராக்கெட் விட்டுருக்காரு, அப்போ கண்டிப்பாக நம்ம வந்து நம்மளும் ஐஃபோன் 17 வாங்கணும் அப்படின்னு நினைக்கலாம். பட் நீங்கள் இதுக்கு முன்னாடி யூஸ் பண்ண டிவைஸ் வந்து மேபி 7+ Gen 3 இல்லாட்டி 7 Gen 3 அது பேஸ்டாகவே கூட இருக்கட்டும்.
இங்கே பாயிண்ட் என்னன்னு பார்த்தா இப்போ கூகுள் பிக்சல்லே எனக்கு அது வந்து கொஞ்சம் கோளாராக இருக்கும். என்னதான் ஃப்ளோட்டிங் ஆப்ஸ் அப்படின்னு வரும்போது பபுள் மாதிரி யூஸ் பண்ண வேண்டியதாக இருக்குது. பட் இதுவே சைனீஸ் ஃபோன்ஸ்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தா ஏன் சாம்சங் டிவைஸ்லலாம் ஃப்ளோட்டிங் ஆப் அப்படின்னா ஓரமாக தள்ளி விட்டுலாம், ஜாலியாக ஓரமாக தள்ளி விட்டு நம்ம பாட்டுக்கு யூஸ் பண்ணிகிட்டு இருக்கலாம். பட் அந்த மாதிரி இங்கே யூஸ் பண்ண முடியாது, கொஞ்சம் பெயின்ஃபுல்லான ஒரு விஷயமா தான் இருக்குது. எதில் ஐஃபோன்லேயும் யூஸ் பண்ண முடியாது, கூகுள் பிக்சலில் அது வேறு மாதிரி யூஸ் பண்ண வேண்டியதாக இருக்குது. அண்ட் ஐஃபோனில் ஃப்ளோட்டிங் ஆப்னு ஒன்று கிடையவே கிடையாது. அல்ட்ரா வரட்டும், அல்ட்ரா இல்லை அது என்னது டியோ, ஐஃபோன் டியோ வரட்டும், அதுக்கப்புறமா அது எதாவது நடக்குதான்னு பார்க்கலாம். ஸ்ப்ளிட் ஸ்க்ரீன் கிடையாது. இப்போ நான் ஒரு டாஸ்க் பண்ணுறேன், அது வந்து இப்போ டெலிகிராமில் வந்து என் ஃப்ரெண்டு யாருக்கோ நான் ஒரு ஜாலியாக ஒரு டூர் போயிருக்கோம், ஊட்டி போயிருக்கோம். ஊட்டியில் வச்சு நாங்கள் கேங்காக வீடியோ ஒன்று எடுத்தோம், செல்ஃபி வீடியோ. அந்த வீடியோட சைஸ் வந்து 1.5 GB. அப்போ என்ன ஆகுது, நான் அதை அப்லோட் பண்ணும்போது நான் வேறு எந்த டாஸ்க்கும் பண்ண முடியாது. இந்த மாதிரி ஒரு இக்கட்டான நிலைமை வந்து iOSல இருக்குது. ஸோ இது வந்து கொஞ்சம் கோளாறு தான். அண்ட் நம்ம ஆளோட டிமாண்ட்ஸுக்கு ஐஃபோன் 17 மாதம் இருந்திருக்கு. கேமராவில் ஜூம் பண்ணி எடுக்கலான்னு பார்த்தா நம்மளை அடிக்குது. அதுவும் 17 Pro Maxஸே அடிக்குது. ஸோ உங்களோட டிமாண்ட்ஸ் வந்து ஒரு குறிப்பிட்ட விஷயங்கள், அண்ட் அந்த குறிப்பிட்ட விஷயங்கள் இந்த ஃபோனில் நல்லா இருக்குது அப்படின்னா நீங்கள் என்ஜாய் பண்ண போகிறீங்க. அதை தான் வந்து சந்தோஷ் ப்ரோ இங்கே சொல்லியிருக்காரு. அப்படி தான் நம்ம எடுத்துக்கணும். ஓகே, அப்படி தான் எடுத்துக்கிட்டு ஆகணும். சந்தோஷ் ப்ரோ வந்துட்டு 20x 30x 40xலாம் அல்ட்டியாக இருக்குது ப்ரோ அப்படின்னா சொல்ல போகிறாரு. அதுக்கெலாம் அங்கே வழியே கிடையாது. ஓகே, அடுத்து பில்ட் அண்ட் டிசைன் கண்டிப்பாக மாஸ் பண்ணியிருக்கோம். இட் ஃபீல்ஸ் ப்ரீமியம் இன் த ஹேண்ட் ஈவன் வித் அ ஸ்பிஜன் கேஸ் ஆன். ஆனால் நான் கேஸே இல்லாமல் தான் ப்ரோ எனக்கு வந்து எல்லா ஃபோன்ஸுமே ரொம்ப ஜாலியாக இருக்குது. எல்லா ஃபோனையும் சொல்கிறேன், ஐஃபோன்லாம் கேஸ் இல்லாமல் யூஸ் பண்ணுறதுக்கு அவ்வளோ கம்ஃபர்டபுளாக இருக்கும். அதுவும் ஐஃபோன் 17 சொல்லவே வேணாம், ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்கும். அந்த பிரஷ்டு அலுமினியம் இருக்கு இல்லையா சைடில் பிடிக்கிறதுக்கு, அதுவே நல்லாயிருக்கும். ஓகே, ஒன் ஹேண்ட் யூஸு ஈஸியாக இருக்குது. இட் லுக்ஸ் ஸ்டைலிஷ் இன் பிளாக்கு. எங்கால் மினிமல் பிளாக்குக்கே இவ்வளோ ஸ்டைலிஷாக சொல்கிறாருன்னா அப்போ வேறு ஏதாவது கலர் போயிருந்தாருன்னா இன்னும் பயங்கரமாக ராக்கெட் விட்டுருப்பார் போல். The screen is superb, especially outdoor. In direct sunlight, you can still use it clearly, which is not something I could say about my last phone. ஐயா, அந்த லாஸ்ட் ஃபோன் என்னன்னு சொல்லியிருந்தீங்கன்னா சந்தோஷப்பட்டிருப்பேன். I have kept it clean, no dust or water issues so far. I did have a no bezel screen temper on it. இந்த ஸ்க்ரீன் டெம்பர் பொறுத்த வரைக்கும் பிளாக் பார்டர் இல்லாத யூஸ் பண்ணுங்கள். பிளாக் பார்டரோட யூஸ் பண்ணால் நம்ம அவ்வளோ காசு போட்டு வாங்கின ஃபோன் அசிங்கமாக தெரியும். பட் தட்ஸ் மை ஓன் டூயிங், நாட் த ஃபோன்ஸ் ஃபால்ட். ஓகே, display, the screen is excellent for video and photos and it's most fine in bright sunlight. ஐஃபோன் வந்து எப்பயுமே சன்லைட்டில் அவுட்டோர் விசிபிலிட்டி நல்லாயிருக்கும். ஒரு குறிப்பிட்ட த்ரெஷோல்டு வரைக்கும் நல்லாவே ஹேண்டில் பண்ணும். டெம்பரேச்சர் அதிகமான மட்டும் படுக்க ஆரம்பிச்சிருவான். பட் அது வரைக்குமே நல்லா பிரைட்டாகவே இருக்கும். ஸ்க்ராலிங் இஸ் வெரி ஸ்மூத். ஐ கம்பேர்ட் இட் வித் மை ஃப்ரெண்ட்ஸ் ஐஃபோன் 16 and this one is feel smoother. Video quality is good and I have switched off always on display to save battery. அதெல்லாம் பண்ணாதீங்க, ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே ஆன் பண்ணிக்கோங்க. நல்லா நச்சுன்னு வால்பேப்பரையும் காட்டுற மாதிரி ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே வச்சுக்கோங்க. அதில் ரொம்ப பேட்டரிலாம் குறையிறது இல்லை ப்ரோ. எனக்கு தெரிஞ்ச ஐஃபோன் நான் யூஸ் பண்ணும்போதெல்லாம் 100%ல் 3% இல்லாட்டி 3.5% தான் எனக்கு வந்து இந்த ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளேக்கு போகிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. அப்போ பார்த்துக்கோங்களேன். ஆனால் ஃபோன் பார்க்க செமையாக இருக்கும். எங்கேயா டேபிளில் வச்சுட்டு தூரமாக இருந்து பார்த்தீங்கன்னா ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே, அதுவும் இன்க்ளூடிங் வால்பேப்பர், உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு வால்பேப்பரோட வச்சிட்டிங்கன்னா மெர்சலாக இருக்கும். அதுலேயும் வால்பேப்பரை வேணும்னா நம்ம பிளர் கூட பண்ணலாம். வால்பேப்பரை காட்டு ஆனால் பிளர் பண்ணி காட்டு, இல்லாட்டி வால்பேப்பரை காட்டு அதை பிளர் பண்ணாமல் காட்டு, இந்த ஆப்ஷன்லாம் இருக்கும். இல்லை செக் பண்ணி பாருங்கள். எனக்கு தெரிஞ்சு ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா எனேபிள் பண்ணிக்கோங்க. எனக்கு அந்த ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே பிடிக்கும். பிக்சல்லையும் வால்பேப்பரோட வச்சாலும் எனக்கு பிடிக்கும். வால்பேப்பர் இல்லாமல் இதில் ஒரு மினிமல் லுக் இருக்கும், அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். சரி, அடுத்து பர்ஃபார்மன்ஸ். டே டு டே ஸ்பீடு செம ஸ்மூத்து வித் நோ லேக் when switching between apps. I don't அதாவது கேம் விளாட மாட்டேன், ஸோ ஐ கான்ட் ஸ்பீக் அபவுட் தட். பட் ஃபார் எவ்ரி திங் எல்ஸ் இட் சீம்ஸ் ஃப்ளாலெஸ். The 256 GB storage is plenty and the battery backup is good in my opinion. Apps stay alive in background without any hiccup. ஸோ இதெல்லாமே பாசிட்டிவ் சைட்ஸ் தாங்க. ஹாப்பியான ஒரு விஷயமா இருக்குது. தேங்க்யூ ஃபார் த டீட்டெயில் ப்ரோ. ஸோ அப்போ உங்களுக்கு எந்த ஹிக்கப்பும் இல்லாமல் பேக்ரவுண்டில் ஆப் தூக்கி போட்டாலும் திரும்பியும் அதை கூப்பிட்டு நம்மளால் வேலை பார்க்க முடியுதுங்கிறது ஒரு நல்ல விஷயம் தான். பேட்டரி, ஐ கெட் த்ரூ எ ஃபுல் டே ஈஸிலி ஆன் சார்ஜ். ஒன் சார்ஜ்லேயே ஒரு ஃபுல் நாள் ஜாலியாக என்ஜாய் பண்ணுறாரு. ஸ்க்ரீன் டைம் வந்து பார்த்தீங்கன்னா 4 to 6 hours வருது. ஐ யூஸ்வலி ஹேவ் 30 to 40% left at the end of the day. Charging is very fast under an hour wired and I have never had a top up மிட்டேல வந்து டாப் அப் பண்ணுறது இந்த மாதிரியான விஷயங்கள் நான் எதுவும் பண்ணல. இட்ஸ் டூ சூன் டு டெல் if the battery has weakened over time, but so far it's holding strong. அதுக்கு ஒரு சில இமேஜஸையும் அட்டாச் பண்ணியிருக்காரு. என்ன இமேஜ் குவாலிட்டி ரொம்ப கவ்வுது. லோட் ஆகலை. ரைட்டு, 48%. அன்றைக்கி ஒரு நாள் ஃபுல்லாக யூஸ் பண்ணதே 48%. ஆனால் 3.5 hours வந்து SOT வந்திருக்கு. 4 மணி நேரம் கிட்ட யூஸ் பண்ணியிருக்காரு. 50% கன்சம்ஷன். ஐயா, அப்படி என்னையா யூஸ் பண்ணுவீங்க? இவர்கிட்ட எந்த ஃபோன், இவர்கிட்டலாம் ப்ரோ மேக்ஸ்லாம் கொடுத்தா இவர் பயங்கரமாக யூஸ் பண்ணுவார் போலியா. 2-3 நாளைக்கு ஒருக்க சார்ஜ் போடுவார் போல இருக்குது. அப்படி தான் இருக்குது. ரொம்ப மினிமல் யூஸ் பண்ணுறாரு. ஓகே, தேங்க்யூ. இதோ இங்கே பார்த்தீங்களா அப்டேட். ஐ யூஸ் மொபைல் இன் ஒய்ஃபை. வீட்டுக்கு வந்துட்டால் ஒய்ஃபைல தான் யூஸ் பண்ணுறேன். கேமரா, டே டைம் ஃபோட்டோஸ் ஆர் குட், செல்ஃபிஸ் ஆர் கிரேட். ஐ எம் நாட் அ கேமரா பர்சன் பட் இட் ஒர்க்ஸ் வெல் இன் ஸ்னாப்சாட்.
which is what I use most. Video quality is also good. Though I have not really tested it beyond that. I have not used the camera in any serious way. But for everyday shot, it does the job. ஸோ கேஷுவல் யூஸருக்கு கண்டிப்பாக ஐஃபோன் 17லாம் வந்து தேவாமிரதமாக இருக்கும். இதுதான் யதார்த்தம். ஆல்ரெடி ஒரு ஆண்ட்ராய்ட் ஃப்ளாக்ஷிப்பில் ஒருத்தன் ட்ராவல் பண்ணிட்டு ஒரு Huawei P30 Pro அப்போ வாங்கி யூஸ் பண்ணிட்டு இப்போ வந்து ஐஃபோனில் லேண்ட் ஆனால் கூட அண்ணா உள்ள நெருப்பு மாதிரி இருக்குண்ணா என்னால் யூஸ் பண்ணவே முடியல அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஏன்னா அதுவும் முக்கியமாக Huawei P30 Ultraல உங்களுக்கே தெரியும் நைட் டைம் மோட் வந்து வேறு லெவலில் இருக்கும். அந்த மாதிரி யூஸ் பண்ணிவிட்டு இங்கே வந்து என்ன ஆகும், இங்கே வந்து நைட் டைம் மோட் நல்லா தான் இருக்கும். பட் P30 Ultra மாதிரி P30 Pro மாதிரிலாம் எதிர்பார்க்கக்கூடாது. அது வேறு லீக் வேறு மாதிரி ஃபோன். அந்த மாதிரி அதுக்கப்புறமே நிறைய ஃபோன்ஸ் வரல ஆண்ட்ராய்ட் காம்படிஷனில். Huawei எப்பயுமே ஒரு மாதிரி இருக்கும். ஆனால் அந்த Huawei தான் இப்போ ஃபோன்ஸ் பண்ணுறான் பார்த்தீங்களா, எல்லாத்தையும் நீங்கள் உடனே கண்மூடித்தனமாக நம்பக்கூடாது. Huawei ஃபோன் நல்லா இருக்குது, டிசைன் நல்லா இருக்குது, பில்டு குவாலிட்டி நல்லா இருக்குது, டிஸ்பிளே நல்லா இருக்குது, ஹார்மோனி வைஸ் செம்ம ஸ்மூத்தாக இருக்குது. ஊருக்குள்ளே வாங்கினா EMUI தான் வாங்கணும் குளோபலில். ஸோ அது கொஞ்சம் கோலராக தான் இருக்குது. அதுலேயும் இப்போ 90 Pro Maxல தான் உங்களுக்கு வந்து 5G வருது. பட் இதே நீங்கள் வந்து பியூரா 80 Ultraவே நீங்கள் வாங்கணும்னு நினச்சா கூட இப்போ மார்க்கெட்டில் 65,000 70,000 கிடைக்குதுன்னு சொல்லி வாங்கினீங்கன்னா அது 4G தான் இருக்கும். ஸோ இது எல்லாமே நம்ம மறந்துடக்கூடாது, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ அப்புறம் சாஃப்ட்வேர். The software is mostly clean with no bloatwares. It's very smooth and bug free in daily use. Update comes now and then, though I am not sure how often. I have not paid close attention. Everything just runs smoothly without any hiccup. iOS 27 ட்ரை பண்ணி பாருங்க, இன்னும் வேறு லெவலில் இருக்கும். லாங் டர்ம் எக்ஸ்பீரியன்ஸ், இட் ஸ்டில் ஃபீல்ஸ் லைக் நியூ. நோ ஸ்லோ டவுன், நியூ ப்ராப்ளம் so far. And the battery health is still strong. I have not had it long enough to worry about degradation. But right now it's performing exactly as it did on day 1. ஸோ அது எல்லாமே பாசிட்டிவ் சைடு தான். ரெக்கமெண்டேஷன், ஐ வுட் ப்ராபப்ளி பை இட் அகைன் ஆஃப்டர் 3 to 4 years. அதாவது ஆப்பிள்லேயே ஒரு ப்ராடக்ட் வாங்குவேங்கிறது தான் இந்த இடத்துல அர்த்தம். அண்ட் இன்னொன்று என்ன, வென் அன் அப்டேட்டட் மாடல் கம்ஸ் அவுட், ஐ காட் இட் ஆன் கோட் சேல் அண்ட் இட் வாஸ் ஒர்த் எவ்ரி பக். த ப்ரீமியம் ஃபீல் அண்ட் சாஃப்ட் ஃபினிஷ் ஜஸ்டிஃபை த ப்ரைஸ். It's best for premium buyers when who wants reliable high-end experience. I bought it on EMI, which made the cost more manageable. அடுத்து the build quality, அதாவது வாட் ஒர்க்ஸ் அப்படின்னும் build quality டாப் நாச்சாக இருக்குது. ஃபாஸ்ட் சார்ஜிங் மீன்ஸ் ஐ ஹவ் நெவர் ததர்ட் ஓகே. ஃபாஸ்ட் சார்ஜிங்கும் மீனிங்ஃபுல்லாக இருக்குது. அதில் கொடுத்த சார்ஜர்லேயே எனக்கு ஃபாஸ்ட், அது நார்மல் சார்ஜர் 20 வாட் யூஸ் பண்ணாலே ஃபாஸ்ட்டாக இருக்குது. பேட்டரி லைஃப் கெட்ஸ் மீ த்ரூ அ டே ஈஸிலி. த டிஸ்பிளே இஸ் எக்ஸலண்ட். கேமரா குவாலிட்டி, ஆப்ரேட்டிங் சிஸ்டம், இது எல்லாமே வந்து ரியல் ஸ்டாண்டர்ட்ஸு. எவ்ரிதிங் ஜஸ்ட் ஒர்க்ஸ் அண்ட் இட் ஒர்க்ஸ் ஸ்மூத்லி. வாட் டஸ் நாட், த ப்ரைஸ் இஸ் பிகஸ்ட் ட்ராபேக். ஐ விஷ் தே குட் ஹவ் பேக்ட் அ லார்ஜர் பேட்டரி. மோர் milliamp per hours would have become welcome. Other than that there is nothing I would change so far. இங்கே பாயிண்ட் என்னென்னா, இந்த பேட்ரி எனக்கு போக போக நான் வந்து ரொம்ப பூமராக யோசித்தேன் அப்படின்னா, கண்ணி பேட்டரி கெப்பாசிட்டி கொடுக்குற ஏதாவது ஃபோன்ஸ் இருக்காப்பா அப்படின்னு கேட்குற அளவுக்கு இருக்குது. அந்த பேட்டரி சார்ஜ் ஏறும்போது தான் நம்ம அந்த ஃபோனை ஓரமாக வச்சுட்டு வேறு ஏதாவது வேலை பார்ப்போமோன்னு இருக்குது. இப்போலாம் வந்து ஃபோனில் ரொம்ப அடிக்ட் ஆகிட்டோங்க எல்லாரும், என்னையும் சேர்த்து தானே சொல்கிறேன். ஃபோன் வந்து ரொம்ப அதிகமாக யூஸ் பண்ணுறோமா, ஃபோனை அதிகமாக யூஸ் பண்ணுறதுக்கான பிளாட்ஃபார்மை வந்து 9000 mAh 8000 mAh 10000 mAhல வரக்கூடிய ஃபோன்ஸ் எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்குது. சார்ஜ் போடுற வேலையே இல்லை. நீங்கள் பிஸியாக இல்லாமல் ஃப்ரீயாக இருக்கீங்க, உங்கள் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னும் போது நீங்கள் ஃபோன் நோண்ட மாட்டீங்க. அப்படி ஒர்க் பண்ணாத நேரத்தில் ஃபுல்லாகவே எல்லாரும் ஃபோன் தான் நோண்டிட்டு இருக்காங்க. கேஃப்டேரியாவில் போய் காஃபி குடிக்கிறாங்களோ இல்லையோ, இப்படி தான் எல்லாரும் காஃபி குடிச்சிக்கிட்டு இருக்காங்க. அந்த மாதிரியான ஒரு நிலைமைக்குள்ளே நம்ம தள்ளப்பட்டிருக்கோம். அதனால் வந்து இந்த மினிமல் ஃபோன்லாம் பார்க்கும்போது எனக்கு சந்தோஷமாக தான் இருக்குது. 3000 mAhன்னு சொல்லி சில சமயங்களில் வருத்தப்பட்டாலும் 3000 mAhன்னு சொல்லிட்டு முன்னெல்லாம் வந்து பேட்டரி ஆங்ஸைட்டி, லைஃப் ஆங்ஸைட்டின்னு சொல்லிட்டு தேவைன்னா யூஸ் பண்ணுவேன், தேவையில்லாத நேரத்தில் யூஸ் பண்ண மாட்டேன். எதுக்கு பேட்டரி தேவையில்லாமல் வேஸ்ட் பண்ணிட்டு, ஐயோ இல்லை எனக்கு தேவைப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அதனால் நான் தேவையில்லாமல் பேட்டரி யூஸ் பண்ண மாட்டேன் அப்படின்னா தேவையில்லாமல் ஃபோனை யூஸ் பண்ண மாட்டேன் அப்படிங்கிறது. பட் இப்போ பேட்டரி கொட்டி கிடக்கிறனால இஷ்டத்துக்கு யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அப்படி தான் இருக்குது. சரி, 2 ஃபோட்டோ அட்டாச் பண்ணியிருக்காப்புல, சந்தேக கண்ணோடையே பார்க்குறேனே, கரெக்டாக தான்டா படிக்கிறேன் நான். வேணே ஐஃபோன் மேலே ஏதோ வன்மத்தெல்லாம் நான் கக்கலடா, ஏன்டா இப்படி பார்க்குறேன் என்ன. செமையாக இருக்கான் ஆள், சூப்பராக இருக்குது. 2 ஃபோட்டோவுமே சூப்பராக இருக்குது, ரொம்ப நேச்சுரலாக இருக்குது. இந்த டாக் ஃபோட்டோவில் ரொம்பவே சூப்பராக இருக்குது. அந்த முடியோட டீட்டெயில்ஸ் எல்லாம் நல்லாவே தெரியுது. சூப்பரே, தேங்க்யூ சந்தோஷ் ப்ரோ. நல்ல டீட்டெயில்டு இன்ஃபர்மேஷன் தான். பட் நீங்கள் ஒரு கேஷுவல் யூசர் அப்படிங்கிறது இந்த இடத்துல ரொம்ப தெளிவாக தெரியுது. அதுவும் நமக்கு தேவை தான். ஓகே, ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இதை பற்றி பார்ப்போம். இந்த ரெட்மி வாட்ச் மூவ், இதை பற்றி நந்தன் ப்ரோ போட்டிருக்காரு. ரெட்மி வாட்ச் மூவ் ஏன் வந்து ஒரு மாசான வாட்ச் அப்படின்னு சொல்லணும்னா, இந்த பட்ஜெட்டுக்கு, எந்த பட்ஜெட் 2000 ரூபாய் கீழே ஒரு வாட்ச், அந்த வாட்சில் ஜிபிஎஸ் தான் இல்லை, பட் ஜிஎன்எஸ்எஸ் இருக்குது. நம்ம ஃபோனோட கனெக்ட் பண்ணி வச்சுருந்தோம் அப்படின்னா அவுடோர் ஆக்டிவிட்டீஸையும் ட்ராக் பண்ண முடியும். அவுடோர் ஆக்டிவிட்டீஸ்னால் இப்போ சைக்கிளிங், ரன்னிங், வாக்கிங் எது போனாலுமே அப்பயும் ஜிபிஎஸ் டேட்டா வந்து அது ஃபோன்லேருந்து எடுத்துக்கும். ஸோ ஃபோனை கையோடு நீங்கள் எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கும். அது மட்டும் இல்லாமல் பல்சாக்சிமி, அதாவது இது பிபிஜி சென்சார் இருக்கு இல்லையா, SpO2, ஹார்ட் ரேட், இந்த மாதிரியான ஏரியாலையுமே அதோட அக்யூரசி நல்லா இருக்குது. இது எல்லாத்தையுமே அது வந்து 1799 ரூபாய்க்கு அச்சீவ் பண்ணது தான் இருக்குல்லே பியூட்டிஃபுல்லான விஷயம். பட் இப்போ வந்து 2000 ரூபாய் 2100 ரூபாய்க்குலாம் கிடைக்குதுன்னு அதை பார்த்துட்டு தான் இருக்கேன். பட் ஒரு டைம்லாம் வந்து 1600 1700 ரூபாய் கிடைச்சது அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. ரைட், இந்த வாட்சை வந்து நம்மளால் எப்படி சொல்கிறாருன்னு பார்ப்போம்.
சம்மரி ஓவரால் ஐ லவ் திஸ் வாட்ச் த பெஸ்ட் ஃபார் மீ இன் திஸ் ப்ரைஸ் ரேஞ்ச். அப்புறம் ஃபிட் அண்ட் வியரபிலிட்டி த சைஸ் இஸ் ஜஸ்ட் ரைட் ஆன் மை ரிஸ்ட் அண்ட் ஐ எம் அவேர் ஆஃப் இட் வித்தவுட் மைண்டிங். ஐ ஸ்லீப் இன் இட் சம் நைட்ஸ். ஐ எம் ஸ்டில் ஆன் த ஸ்டாப் இட் கேம் வித். ஐ எம் ஸ்டில் ஆன் த ஸ்டாப் இட் கேம் வித்னா அந்த ஸ்டாப்பே இன்னும் ஒப்பேத்தி ஓடிக்கிட்டு இருக்கு. ஆக்சுவலாக இந்த ஸ்டாப் வந்து ஒரு மாதிரி ஈஸிலி டிட்டாச்சபிள், ஆப்பிளுக்கு எப்படி இருக்குமோ அந்த மாதிரியான ஒரு கிளிப் டைப் ஸ்டாப்பு. ஸோ அந்த ஸ்டாப்னு ஸ்பெசிஃபிக்காக தேடி தான் வாங்க வேண்டியதாக இருக்கும், அது ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து ஸ்க்ரீன் அண்ட் கிளான்ஸ். ஐ கேன் ரீட் இட் இன் அ கிளான்ஸ் எவ்ரி டைம் அண்ட் த பிரைட் சன் இட் இஸ் ரீடபிள். இஃப் ஐ டில்ட் இட் ரைஸ் டு வேக் மோஸ்ட்லி ஒர்க்ஸ். ஐ ஹவ் செட்டில்ட் ஆன் அ ஃபேஸ் ஐ லைக். ஓகே, ஒரு வாட்ச் ஃபேஸுக்கு இவர் வந்து செட்டில் ஆகிட்டார். ஹெல்த் அண்ட் ஸ்லீப் ட்ராக்கிங். த ரீடிங் ஐ ஆக்சுவலி லுக் அட் ஆர் ஹார்ட் ரேட் அண்ட் they are roughly in line with the what I would expect. The stand up and breathe reminders are genuinely helpful. Workout and fitness. I track walking with it and the distance are close enough. Starting a workout is fiddly. It has me moving noticeably more than before. அதுக்கு தான் ஆக்சுவலாக இந்த மாதிரியான ஆக்டிவிட்டி ட்ராக்கர்ஸ் அண்ட் அசிஸ்டன்ஸ் எல்லாமே நம்மளை வந்து கிளம்பு நகரு அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கும். ஒரே இடத்துல ரொம்ப செடன்ட்ரியாக ரொம்ப நேரம் இருக்க மாட்டோம். அதுக்கு தான் நம்ம மெயினாக யூஸ் பண்ணுறோம். Battery and charging. A charge lasts me over a week. To get that, I have turned off the always on display, continuous heart rate and route tracking. It takes about an hour to charge. The charge is just one more cable to keep track of. The charger, okay bro, நான் என்ன தெரியுமா சொல்கிறேன், நீங்கள் வந்து தயவு செய்து வந்து ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே டிசேபிள் பண்ணதை பற்றி நான் தப்பு சொல்ல மாட்டேன். பட் கன்டினியூஸ் ஹார்ட் ரேட்டையும் ரூட் ட்ராக்கிங் கூட வேணாம், கன்டினியூஸ் ஹார்ட் ரேட் ஆனால் எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க ப்ரோ, அது உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ் ஆகும். அது நல்ல விஷயந்தான், சரியா? அதனால் நீங்கள் அதை பண்ணுங்கள், அதை பாருங்கள். அடுத்து ஃபோன் பேரிங் அண்ட் ஆப்ஸ். த கனெக்ஷன் இஸ் மோஸ்ட்லி ஃபைன் அண்ட் த நோட்டிஃபிகேஷன்ஸ் ஆர் யூஸ்ஃபுல். த கம்பெனியன் ஆப் டஸ் த ஜாப். ஐ டோன்ட் யூஸ் ஆப்ஸ் ஆன் இட். இட்ஸ் ஃபார் த டைம் அண்ட் ட்ராக்கிங். ஆமாம், நானும் அப்படி தான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் எல்லா வாட்சையுமே. இதுலேயும் கூட நான் எல்லாத்தையும் டிசேபிள் பண்ணுவேன். இதில் வெறும் டிஸ்கார்டு, மெயிலு, எஸ்எம்எஸ், கால், இதை தாண்டி வரதுமே வராது. அப்புறம் டியூரபிலிட்டி அண்ட் டெய்லி வியர். இட்ஸ் ஸ்டில் அன்மார்க்ட். த ஸ்டாப் ஹேஸ் டிஸ்கலர்ட். ஸ்டாப் மட்டும் கொஞ்சம் கலர் போயிடுச்சா? ஓகே. ரெக்கமெண்டேஷன். ஐ வுட் டெஃபினெட்லி பை இட் அகைன். இட்ஸ் பெஸ்ட் வேல்யூ ஃபார் பட்ஜெட் பையர்ஸ். வாட் ஒர்க்ஸ்? த திங் ஐ லவ் த மோஸ்ட். த ஃபிட், ஸ்க்ரீனு, பேட்டரி லைஃப், வேல்யூ ஃபார் மணி அண்ட் டியூரபிலிட்டி. வாட் டஸ் நாட்? ஃபியூ திங்ஸ் குட் ஹவ் பின் பெட்டர். பேரிங் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை போட்டிருக்கார். ஓகே நந்தன் ப்ரோ, நன்றி. ஸோ இப்பயும் கூட பார்த்தீங்கன்னா வாட்ச் மூவ் ஒரு நல்ல ப்ராடக்ட். யாருக்காவது ஜிபிஎஸோட வாட்ச் வேணும், நான் ஃபோன்லாம் எல்லா இடத்துக்கும் எடுத்துகிட்டு போக மாட்டேன், நான் ஃபோன் மாற்றிக்கிட்டே இருப்பேன் அப்படின்னா வாட்ச் 5 லைட் போயிடுங்க. எனக்கு தெரிஞ்ச முன்னெல்லாம் அமேஸ்ஃபிட் இந்த மாதிரியான பட்ஜெட்டில் மாஸ் பண்ணிக்கிட்டு இருந்தான். பட் இப்போ அமேஸ்ஃபிட்டோட ப்ராடக்ட் எது எடுத்துக்கிட்டாலும் 7,000 8,000 மேலே தான் போகுது. அவங்களும் நல்லா தான் பண்ணுறாங்க, நல்லா பண்ணலன்னு கிடையாது. பட் இந்த பட்ஜெட்டுக்குள்ளே நம்ம போகிறதா இருந்தால் ஒன்று ரெட்மி, அப்படி இல்லைனா லோக்கல் பிளேயர்ஸை பற்றி என்னால் ரொம்ப சாலிடாக கமெண்ட் பண்ண முடியல, அதனால தான் கொஞ்சம் சைலண்டாக இருக்க வேண்டியதாக இருக்குது. சாம்சங்கோட கேலக்ஸி ஃபிட் இருக்கு இல்லையா, அதுக்கு நீங்கள் போகலாம், அதுவும் போகலாம். கேலக்ஸி ஃபிட் 3 அதுவும் கூட போகலாம். ரைட்டுங்க. ஸோ இதை வந்து நம்ம இன்னொரு பதிவில் சந்திப்போம். ஆக மொத்தம் இந்த மாதிரி நம்ம மக்கள் வந்து அழகான டேட்டாலாம் கொடுக்கும்போது மனசுக்கு ரொம்ப நிம்மதியாக இருக்குது. அண்ட் இந்த டேட்டாவோட ஆத்தென்டிசிட்டி உங்களை நம்புகிறேன். நீங்கள் எப்படி என்ன நம்புறீங்களோ, நான் ஒரு சில டேட்டா கொடுக்கும்போது என்ன நம்புறீங்களோ அந்த மாதிரி உங்கள் டேட்டாவெலாம் நான் பிளைண்டாக நம்புறேங்கிறது தான் உண்மை. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் எல்லாருமே வந்து டேட்டாவை நல்லபடியாக நியாயமான முறையில் தயவுசெய்து நம்ம கம்யூனிட்டிக்கு கொடுங்க. ஓகே. ஸோ தொடர்ந்து நம்ம இன்னொரு பதிவில் சந்திப்போம். அதற்கு விடைபெற்றுக் கொள்வது சிவபுராணி. பார்க்கலாம். பாய்.